கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏன் எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல கேட்டு செய்யணும்? ஏன் தேவன் சொல்றத மட்டும் செய்யணும்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தேவன் சொல்றத அப்படியே கேட்டாங்களோ, அவங்களுக்கு தேவன் அந்த பரிபூர்ண ஒரு நன்மைய குடுத்தாங்க. யாரெல்லாம் தேவன் சொல்றத கேட்கலையோ, அவங்களுக்கு கடவுள் தன்னுடைய அன்புனால அவங்கள காப்பாத்துனாலும், பின்னாடி நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான். ஆபிரகாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் ஊருங்கிற தேசத்துலேருந்து கூட்டிட்டு வர்றார் கானான் தேசத்துக்கு. கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சம். அப்பதான் சேர்றாங்க. சேர்ந்தோன்ன பஞ்சம். அப்படியே ஆபிரகாம் யோசிக்கிறாரு, என்ன பண்றது? கடவுள் தானே கூட்டிட்டு வந்தாரு. நமக்கு ஏன் இந்த பஞ்சம் அப்படின்னு கேட்டுட்டு, சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் பார்க்கிறார். பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க அப்பா இருக்கு. நம்ம அங்க போய் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்துக்கு கிளம்பி போறார். ஏன்னா எல்லா மக்களும் அதான் பண்றாங்க. சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அதான் பண்றாங்க. யாருமே கடவுள்கிட்ட கேட்கல. ஏன்னா கானான் தேசம் தேவனை அறியாத மக்கள் இருக்கிற தேசம். அந்த தேசத்துக்கு போன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? சுத்தி இருக்கிற மக்களை பார்த்து நாமளும் என்ன பண்ணலாம்? எகிப்துக்கு போலாம். ஆனா கடவுள் கானான் தேசத்துல தானே இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் அவருக்கு இல்ல. கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், கடவுளே எனக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கு, எனக்கு பஞ்சமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்காம இவரா ஒரு டெசிஷன் மேக் பண்றாரு. அதுதான் ஆபிரகாம் பண்ண பெரிய தப்பு இல்லையா? கடவுள் பஞ்சத்துல நம்மளை காப்பாற்ற மாட்டாராங்க இல்ல. கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. நீர் என்னுடையவன் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை கை விட்டுருவாராங்க. இந்த கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, நீங்க வாசிங்கன்னா எரேமியா 17:8. அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். சூழ்நிலையில் என்ன இருந்தாலும் சரி, மழை இல்லை, வறட்சி, உஷ்ணம் என்ன இருந்தாலும் என்ன ஆகும்? நம்ம செழிப்பாதான் இருப்போம் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரை புயபலமாக வச்சிருக்கிறோம். ஆனா ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்காம எகிப்து தேசத்துக்கு போனதுனால அங்க என்ன ஆகுதுன்னா, தன் மனைவியாக சாரால தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க. நினைச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என் உயிர் போயிரும், நீ என் மனைவின்னு சொன்னா என் உயிர் போயிரும், என்னை கொன்றுவாங்க, என்னை கொன்று போட்டு உன்னை என்ன பண்ணுவாங்க? பார்வோனுக்கு மனைவியா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, என்ன அண்ணன் சொல்லிடு, நீ தங்கச்சின்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சாராலும் சொல்றாங்க இல்ல. ஆபிரகாம் சொன்ன மாதிரியே சொல்றாங்க. சொன்ன உடனே சாரால தூக்கிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? கடவுள் சொல்லாத இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, தன் சொந்த மாம்சமாகிய மனைவிய பார்வோன் இடத்துல கொடுக்க வேண்டிய அந்த அபாத்திரமான நிலைமைக்கு ஆபிரகாம் போயிட்டார். அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. என் மனைவி போறாளே, என் மனைவி கலங்கப்படுத்திடுவாளே, தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என் மூலியமாய் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லியிருக்காரு, சஹரால தூக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லி அந்த மன வருத்தம் இல்லவே இல்லை. அங்க அவருக்கு சுயம் வந்துருச்சு. நான் தப்பிச்சா போதும் இல்ல. தேவனை கேட்காம, கடவுள்கிட்ட கேட்காம எகிப்து தேசத்துக்கு போனனால ஒரு பொய் சொல்லி, அந்த பொய்யினால கடவுள் போட்ட ஒரு பெரிய திட்டத்தையே அங்க கொலாப்ஸ் ஆக பார்த்தார் ஆபிரகாம். ஆனா கடவுள் உண்மையுள்ளவருங்க. இந்த ஆபிரகாம் மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுக்காக கடவுள் என்ன பண்றாரு? பார்வோன் வீட்டை வாதிக்கிறார். எவ்வளோ அன்பு பாருங்க. தான் பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டான், ஆனாலும் அவன் அறியாம செஞ்சுட்டான்னு சொல்லி கடவுள் என்ன பண்றாரு? அந்த இடத்துல போய் சாரால காப்பாத்துறாரு. அதுதான் நம்ம கடவுளுங்க. கடவுள் அன்புள்ளவர். அதனால அவரை ஹர்ட் பண்ற மாதிரி, அவரை கேட்காம ஒரு காரியத்தை நம்ம செய்யவே வேண்டாங்க. அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. அங்க போன இடத்துல பார்வோன் ஆடு மாடு வேலைக்காரர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு வேலைக்காரர்கள் தான் ஆகார். அந்த ஆகார் மூலியமா தான் பின்னாடி இஸ்மவேலுங்கிற ஒரு சந்ததி வருது. தேவன் விரும்பாத ஒரு சந்ததி வருது. ஒரு தவறு, கடவுள்கிட்ட கேட்காம அந்த எகிப்து தேசத்துக்கு போனது. அதனால கடவுள் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றும் கேட்போங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ஒரு குறைச்சல் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுயத்தை சார்ந்துரும். நம்ம நார்மலா என்ன பண்றோம்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போகலாம், நம்ம அப்பா அம்மாட்ட போகலாம், இல்லைன்னா மாமனார் மாமியிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்காம நம்ம அந்த டெசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம ஆபிரகாம் மாதிரி பொய் சொல்றவங்களா மாறிடும். தன் மனைவியை விட்டு கொடுக்குற ஒரு அபாத்திரமான மனுஷனா மாறிடும். கடவுளுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம போயிடும். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா, அவர் 40 நாள் வனாந்திரத்துல உபவாசிட்டு இருக்காரு. அவருக்கு பசி, அங்க ஒரு பஞ்சம் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, கடவுள் சொல்றாரா, கடவுள் சொன்னா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த இடத்துல கரெக்டா சாத்தான் சொல்றான்,
உங்களுக்கு பசிக்குதுல்ல இயேசுவே, அந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டெம்ப் பண்றான். இல்ல அதே பஞ்சம் தான். ஆபிரகாமுக்கு வந்து அதே பஞ்சம் இயேசு கிறிஸ்துக்கு வருது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கடவுள் பார்த்தீங்களா, எங்க அப்பா சொல்லாம நான் அந்த கல்ல அப்பமா மாத்த மாட்டேன். எனக்கு பசிக்குது கரெக்ட்டு தான். எனக்கு ஒரு பிரச்சனை இங்க இருக்குது. ஆனா எங்க அப்பா என்ன சொல்லலையே. சாத்தான் கிட்ட டைரக்ட்டா சவால் விடுறார். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம ஆபிரகாமை போல நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படின்னு நம்ம பண்றோமா? இல்ல, இல்ல. கடவுள் என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன வேறு பிரிச்சு வந்திருக்காரு. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. நான் அவருடைய வார்த்தைக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வெயிட் பண்றோமா? நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைஸ், குறைவுகள் எல்லாமே வரதாங்க செய்யும். ஆனா நம்ம அப்பாக்காக காத்திருக்கணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போயிடுவோம். அவர் நம்ம மேல வைத்திருக்க பெரிய ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவோம். அதனால கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே ஒவ்வொரு நாளும் உம்மை கேட்டு நடக்க எனக்கு கிருபை தாங்க. உம்மை சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற கிருபை தாங்க. உண்மையிலே எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க. அசைக்க முடியாத விசுவாசத்தை கொடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என் அப்பா பார்த்துக் கொள்வாருங்கிற அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து மனுஷனை நோக்கி போகாம, என்னுடைய சுயத்தை நோக்கி போகாம, என்னுடைய சென்ஸ் என்ன நினைக்குதோ அதை பத்தி நான் செய்யாம, நீங்க சொல்றத நான் கேட்டு செய்வேன் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடவுள் ஆவியானவரை கொடுத்து நம்ம எப்பெல்லாம் வழி விலகி போறோமோ அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீ வந்து கடவுளுடைய கட்டளையை மீறுகிற, கடவுள் சொன்ன ரூட்டை விட்டு நீ வழி விலகி போகிற, நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம உடனே பழைய ரூட்டுக்கு வந்துட்டோம்னா, கடவுள் சொல்ற ரூட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம அழகா கானான் தேசத்துக்கு போயிடும். அதனால இன்னைக்கு கடவுளிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கடவுள் சொல்ற வரைக்கும் நம்ம எந்த வேலையும் செய்யாம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.